சென்னை மயிலாப்பூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் இருந்து தள்ளிவிட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். மாடியிலிருந்து கீழே தள்ளி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக திருவான்மியூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் இறந்து போன நபர் லூயிஸ் மத்தியாஸ் ஆரோக்கியராஜ் என்பவர் தெரிய வந்தது. இவர் பட்டினப்பாக்கம் பகுதியில் கூலி வேலை செய்து வருபவர். இவருக்கும் அதே ரயில் நிலையத்திற்கு வந்த மற்றொருவருக்கும் இடையே தகராறு நிகழ்ந்திருக்கிறது. இந்த தகராறின் போது அவர் லூயிஸை மாடியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர் மேல் தள்ளி விட்டிருக்கிறார். இதில் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக திருவான்மியூர் ரயில்வே போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையின் போது சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டது. அந்த சிசிடிவி காட்சியில் ஒரு முதியவர் ஒருவர் அந்த லூயிஸை அடித்து கீழே தள்ளக்கூடிய காட்சி பதிவாகியிருக்கிறது. அதனை போலீசார் கைப்பற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் கொலை செய்துவிட்டு அவர் சர்வசாதாரணமாக ரயில் நிலையத்திலிருந்து வெளியே சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் ரயில் நிலையத்தில் இதனை யாருமே உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் சிசிடிவி காட்சியில் இந்த தகராறு நடக்கும்போது அங்கே ரயில் பயணிகள் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. அந்த தகராறை யாரும் தடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை. இவர் அந்த லூயிஸ் இறந்து போன பிறகுதான் ரயில்வே அதிகாரிகள் மூலமாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கட்ட விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையின் போதுதான் சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து அந்த நபரை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது முண்டக கன்னி அம்மன் கோவில் பறக்கும் ரயில் நிலையம் முன்புறம் இருக்கக்கூடிய ஒரு நடைமேடையில் அந்த கொலை செய்த நபர் படுத்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக ரயில்வே போலீசார் அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர் 64 வயதுடைய முதியவர் சேட்டு என்பது தெரிய வந்திருந்தது. இவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரும் கூலி தொழிலாளியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். மது போதையில் இருவருக்கும் இடையே தகராறு நிகழ்ந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கொலை செய்யப்பட்ட லூயிஸுடைய விவரங்கள் கூட இந்த கைதான சேட்டுக்கு தெரியவில்லை. முன்பின் தெரியாதவர்களாக தான் இவர்கள் இருந்ததாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதான சேட்டை திருவான்மியூர் ரயில்வே போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.